ப்ராப்ளம்ஸ் பார்த்துடலாம். ஓகேவா? 46 இருந்து A and B have money in the ratio 2:1. ஓகேவா? A and B வந்து மணி அவங்கக்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது. அந்த காசு வந்து 2:1 ரேஷியோவில் இருக்குது. ஸோ ஏ கிட்ட வந்து 2x இருக்குது, பி கிட்ட வந்து எக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ ஏ வந்து ₹2 வந்து தராங்க. ஸோ வந்து பி வந்து ₹2 வந்து வாங்குறாங்க. ஓகேவா? ஸோ அந்த ரேஷியோ என்னவா இருக்குன்னா 1:1 இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ வாட் இஸ் த இனிஷியல் அமௌண்ட்? எவ்வளோ அமௌண்ட் வந்து இனிஷியலாக அவங்கக்கிட்ட இருக்குது? ஏல வந்து எவ்வளோ இனிஷியல் அமௌண்ட் இருக்குது, பியில் வந்து இனிஷியல் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே. இப்போது ஏ அண்ட் பி கிட்ட வந்து இனிஷியலாக எவ்வளோ இருக்குது? 2:1 ரேஷியோவில் இருக்குது. ஸோ ஏ பை பி இஸ் ஈக்குவல் டு 2:1 எழுதாமா? ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 2b. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 1ங்கிற மாதிரி ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஏ வந்து ₹2 கொடுக்குறான். ஸோ கொடுக்கறதுனால இப்போ ஏ வந்து இப்போ நான் என்கிட்ட வந்து ₹2 இருக்குது, நான் வந்து தரேன்னா என்கிட்ட ஒரு ₹4 இருக்குன்னு வச்சுக்கோமே, அதில் ₹2 தரேன்னா ₹2 என்கிட்டேருந்து போயிடும். ஸோ என் கையில் வந்து ₹2 தான் இருக்கும். ஸோ அதனால் ஏ மைனஸ், ஸோ ஏ வந்து ₹2 கொடுக்குறான்னா ஏ கிட்டேருந்து ₹2 போயிடும், விச் மீன்ஸ் தட் ஏ -2 அப்படிங்கிறது. ஸோ பி வந்து வாங்குறான். ஸோ பி கிட்ட வந்து ₹4 இருந்துச்சுன்னா ₹2 வந்து ஏ கிட்டேருந்து வாங்கினான்னா ஸோ எவ்வளோ ஆட் ஆகும்? ₹6 மாறும் இல்லையா? எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ பி +2. ஸோ பி வாங்குறா ₹2. ஸோ ஏ வந்து கொடுக்கறதுனால ஏ -2, பி வாங்குறதுனால ஏ +2. அதோட ரேஷியோ என்னவாக இருக்குமா? 1/1 இருக்குமா? ஸோ இதை ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் மாற்றுங்க. இது ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் மாற்றினா இப்படி இருக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனை வச்சு ஏபி கண்டுபிடிங்க. ஓகேவா? ஸோ ஏ - பி இஸ் ஈக்குவல் டு 4 இல்லையா? ஸோ ஏ - பி இஸ் ஈக்குவல் டு 4 இன்சைட் போச்சுன்னா, ஐ மீன் -4 இன்சைட் போச்சுன்னா +4. ஸோ ஏ - பி இஸ் ஈக்குவல் டு 4, ஏ -2b இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 4 இல்லையா? ஓகே, அதை வச்சு நம்ம ஏ கண்டுபிடிச்சிடலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு 2b இல்லையா? ஸோ 8. ஸோ இனிஷியலாக அவங்க கிட்ட ₹8, இனிஷியலாக ஏ கிட்ட ₹8, பி கிட்ட ₹4 இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து determine k in the following case 2k 5 which are in AP and GP. ஓகேவா? இது வந்து நான் சால்வ் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஏபிஜிபினா நான் இந்த ப்ரொக்ரெஷன்ஸ் நான் சொல்லித்தரும் போது சொல்கிறேன். பட் இருந்தாலும் இப்போதைக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏபிஜிபினா ஏபிசின்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பி - சி இஸ் ஈக்குவல் டு பி - ஏ இஸ் ஈக்குவல் டு சி - பின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ மறுபடியும் எழுதுகிறேன். பி - ஏ இஸ் ஈக்குவல் டு சி - பிங்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் போயிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு சீக்வன்ஸ். ஸோ அந்த மாதிரி இந்த சீக்வன்ஸை நம்ம எடுத்தோம்னா k - 2 இஸ் ஈக்குவல் டு 5 - k இஸ் ஈக்குவல் டு k 3.5 நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ ஜிபினா என்னென்னா, இப்போ ஏபிசின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ஸோ b/a இஸ் ஈக்குவல் டு, ஓகேவா, c/b அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, புரியுதா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஏபிசின்ற மாதிரி இருக்கும். ஸோ b/a இஸ் ஈக்குவல் டு c/b. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ இதையும் அதே ஃபார்மேட்டில் k/2 இஸ் ஈக்குவல் டு 5/kன்னா k² இஸ் ஈக்குவல் டு 10. ஸோ k இஸ் ஈக்குவல் டு √10. ஓகேவா? ஸோ அதனால் ஏபிஜிபி அப்படின்ற ஃபார்மேட்டில் வச்சுருந்தா 3.5, 10 அப்படின்ற மாதிரி வரும். ஓகேவா? ஸோ 47th வந்து ஆன்சர் என்ன? இங்கே வந்து ஸோ ஏபிஜிபின்னு கொடுத்த, ஸோ இது ரெண்டுமே ஆன்சராக இருக்கலாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து இது ரெண்டுமே ஆன்சராக இருக்கலாம். ஸோ இங்கே வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி எக்ஸாம்லலாம் கன்ஃபியூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்துலேயும் ஏதாவது ஒன்று ஆன்சராக இருக்கலாம். ஓகே, இப்போ a/b, b/c கொடுத்துட்டாங்க, ஏசி கேட்டிருக்காங்க. ஸோ ஏசி என்ன? a/b இன்ட்டு b/c விச் இஸ் 6/7 இன்ட்டு 8/7 போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து நமக்கு கிடச்சிரும். ஓகேவா? 16:21 கிடச்சிருச்சா? ஓகே, 3 ஃப்ரெண்ட்ஸ், அதாவது 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து 483 இருக்குது. அதை வந்து 3 ப்ரொபோர்ஷனல், இந்த ப்ரொபோர்ஷனல் பார்ட்ஸில் அவங்க டிவைட் பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட் ஷேர்னா 3/4x என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் நம்ம. ஓகேவா? ஸோ இது இப்படி இருக்கா? ஸோ எல்லாத்தையுமே ஒரே ஃபார்மேட்டில் மாற்றுங்க. எப்படி மாற்றுவீங்க? எல்சிஎம் என்னதுக்கு? 12. ஸோ எல்லாத்துக்குமே 12 போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது என்னது? 1 × 4, இது 3 × 4 தான் 12. ஸோ 1 × 4, ஸோ 4. ஸோ இது 4, ஸோ விச் இஸ் 8 × 4 × 4, ஸோ 8. இது வந்து என்னது?
இன்ட்டு 3a 12, ஸோ 3a. ஸோ 4:8:3, ஏன்னா 12 12 12 கேன்சல் ஆயிரும். ஸோ 4:3:8 தான் வந்து ரேஷியோ. ஸோ இதில் வந்து லாஸ்ட் ஷேர், ஓகேவா, லாஸ்ட் ஷேர் என்ன, ஃபஸ்ட்டு லாஸ்ட் ஷேர் என்ன 9, சாரி இங்கே 3 வராது, ஏன்னா 4 × 3 × 3, ஸோ விச் இஸ் 3 × 3, தட் இஸ் 9, ஓகேவா. ஸோ 4:8:9 இல்லையா. ஸோ 4:8:9, இதில் லாஸ்ட் ஷேர் வந்து 9, ஸோ அதனால் 9/4 + 8 + 9 இன்ட்டு என்னது டோட்டல் அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 483 கொடுத்துருக்காங்களா. ஸோ இன்ட்டு 483, ஸோ 9/12 21, 483, 3 7s are 21, 6 7s are 42, அப்புறம் என்ன இருக்குது, 6 7s are 42, 63, ஸோ 9, ஸோ 2 3s are 6, 3 3s are 9, ஸோ 23 × 9 போட்டிங்கன்னா 207 வந்துடும். அவ்வளோதான் ஆன்சர், ஓகேவா. 207 வந்துடும், 207. ஓகே, அடுத்து 2 numbers are in the ratio 3:5. 2 நம்பர் இருக்குது, அதோட ரேஷியோ வந்து 3:5 இருக்குது. இஃப் ஈச் நம்பர் இஸ் இன்க்ரீஸ் பை 10, சரியா, ஈச் நம்பர்னா 2 நம்பர் இருக்குது, அந்த 2 நம்பரை 3x 5xன்னு வச்சுக்கலாம். இப்போ ஈச் நம்பர் வந்து 3xையும் 10ல் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ 3x + 10 டிவைடட் பை 5x + 10, ரேஷியோ வந்து 5/8 மாதிரி, இஸ் ஈக்குவல் டு 5/8ன்னு போடுங்க. ஆன்சர் வந்து நமக்கு அசால்ட்டாக கிடச்சிடும், ஓகேவா. ஸோ 3x 5x வச்சுக்கலாம். 3x + 10 டிவைடட் பை 5x + 10, which is equal to 5/8. ஸோ 8 × 3x + 10, which is equal to 5 × 5x + 10. ஸோ இது வந்து 24x + 80, ஸோ 25x + 50, which is x வந்து 13 நமக்கு கிடச்சிருச்சு. இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ரேஷியோ தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, கரெக்டாக. இங்கே கொஸ்டின் நம்பர்ஸ் ஆர்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர்ஸ் ஆர்னா இஸ்டு சிம்பிள் தான் கொடுக்கக்கூடாது, ஓகேவா, கம்மா தான் கொடுக்கணும். ஸோ நம்பர்ஸ் வந்து என்னது 90, 50, 150. ஓகே, அடுத்து 51. ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 3:7. ஆன்டிசிடென்ட் வந்து 11 கான்ஜுகேட். இது ரொம்ப சப்பை. நான் என்ன சொல்லியிருக்கேன், 3:7 இஸ் ஈக்குவல் டு x/y வச்சுக்கலாமா. ஸோ இங்கே எக்ஸ் கொடுத்துட்டாங்க, இதுதான் ஆன்டிசிடென்ட்டு. ஸோ 11 கொடுத்தாச்சு. ஸோ ஆன்டிசிடென்ட் வந்து கொடுத்தாச்சு. ஸோ y கண்டுபிடிங்க. 3/7 இஸ் ஈக்குவல் டு 11/y. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். 3/7 இஸ் ஈக்குவல், இங்கே எக்ஸ்னு வச்சிருக்கேன். ஸோ 11/x. ஸோ x இஸ் ஈக்குவல் டு 11 × 7 டிவைடட் பை 3. ஸோ 77/3. ஓகே ஓகே, அடுத்து a/b வந்து கொடுத்தாச்சு. 3:4ன்னு b/c கொடுத்தாச்சு. c/d கொடுத்தாச்சு. a/d கேட்டிருக்காங்க. ஸோ a/b × b/c × c/d போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். 3/4 × 5/6 × 7/8. ஓகேவா. ஸோ இது எப்படி வந்துச்சுன்னா a/b கேன்சல் ஆயிரும், c/c கேன்சல் ஆயிரும். ஸோ a/d, அதனால் 3/4 × 5/6 × 7/8. ஸோ 3 2, ஸோ 5 7 35, என்னது 8 8 64. ஓகேவா, 4 8 8 8 64. ஓகே, அடுத்து 53rd ப்ராப்ளம். A shopkeeper mixes 2 kinds of wheat. One costs 6 per kg and other costs 5 per kg, so that the price of mixture is 4.5 kg. The ratio of first kind of wheat to that of second must be. ஓகே, இது வந்து மிக்சர் அண்ட் அலிகேஷன் டாபிக் பார்க்கும்போது அலிகேஷன் டெக்னிக் நான் சொல்லித்தரேன். பட் அதுக்கு முன்னாடி வந்து இது கற்றுக்கோங்க, ஓகேவா. நான் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் சால்வ் பண்ணலான்னு நினச்சேன், பட் அது ரொம்ப பெருசாக போகும் வந்துட்டு. ஸோ ஈவன் அதுக்கு ஒரு வெயிட்டட் ஆவரேஜ், அந்த ரேஷியோ கண்டுபிடிக்கிறது ஒரு ஃபார்முலாவும் இருக்குது. n1/n2 அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்முலாவும் இருக்குது. அதுவும் வேணாம், நம்ம மிக்சர் அலிகேஷன் கற்றுக்குவோம். மிக்சர் அண்ட் அலிகேஷன் கற்றுக்கும் போது இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போவும் இது ஈஸியாக இருக்கும். ஸோ 6, இப்போ இது வந்து a1 வந்து 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஸோ a2 வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ரெண்டுத்தோட ஆவரேஜ் தான் வந்து 4.5 அப்படின்றது கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஸோ a1ஓட ப்ரைஸ் கொடுத்தாச்சு, a2ஓட ப்ரைஸ் கொடுத்தாச்சு. ரெண்டுத்தோட ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து இது கொடுத்துட்டாங்க. ஸோ இது இப்படி எழுதணும், a1 a2 ar அப்படின்னு எழுதணும், ஓகேவா. ஸோ டயகனல் கிரேட்டர் மைனஸ் ஸ்மால்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ar மைனஸ் a1 வந்து டயகனலாக இப்படி எழுதணும். ஸோ a1 இப்படி போட்டுக்கோங்க, a2 இப்படி போட்டுக்கோங்க. ஸோ ஏஆரை இங்கே கீழே போடணும். ஸோ ஏஆரை இங்கே கீழே போடணும், ஓகேவா. ஸோ இந்த டயகனலில் இப்படி எழுதணும், இந்த டயகனலில் இப்படி எழுதணும், இந்த டயகனலில் இப்படி எழுதணும். ஸோ இங்கே வந்து என்னது a2 மைனஸ் ஏஆர், இங்கே வந்து ஏஆர் மைனஸ் a1, ஓகேவா. ஸோ இது வரலனா கூட இந்த டயகனலில் எது கிரேட்டராக இருக்கோ எது ஸ்மாலராக இருக்கோ அதை மைனஸ் பண்ணிடுங்க. இந்த டயகனலில் எது கிரேட்டராக இருக்கோ எது ஸ்மாலராக இருக்கோ அதை மைனஸ் பண்ணிடுங்க, ஓகேவா.
ஓகே, இப்போ வந்து 6, 5, 4.5. ஸோ இது கிரேட்டர் மைனஸ் ஸ்மாலர். ஸோ 6 மைனஸ் 4.5 1.5. ஸோ இதுவும் கிரேட்டர் மைனஸ் ஸ்மாலர். ஸோ இந்த டயகனலில் 5 மைனஸ் 4.5 which is 0.5. ஸோ 5:15. ஸோ 1:3. ஸோ இது வந்து இன்ட்டு 10 போட்டிங்கன்னா 1:3. ஸோ இது அப்படியே ரேஷியோவாக இது பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட் வந்து நான் வந்து மிக்சர் அண்ட் அலிகேஷனில் தெளிவாக கான்செப்ட் எடுக்கிறேன். ஸோ டோன்ட் வரி. ஓகே, இப்போதைக்கு இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay, the sides of a triangle are in the ratio of 1/3:1/4:1/8. ஸோ சைட்ஸ் வந்து ட்ரையாங்கிள் கொடுத்தாச்சு, பெரிமீட்டர் வந்து கொடுத்தாச்சு. ஓகேவா, லென்த் ஆஃப் த ஸ்மாலர் சைட். இதுவும் மென்சுரேஷன் டாபிக்லாம் தெரிஞ்சால் தான் இது பண்ண முடியும். மென்சுரேஷன் டாபிக் நான் சொல்கிறேன். ஓகேவா, நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபார்முலாஸ் வந்து எழுதி போடுறேன். ஸோ அந்த ஃபார்முலாஸ் வந்து ஃபஸ்ட் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மென்சுரேஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ணுறப்போ இதெல்லாமே உங்களுக்கு வந்து இதாயிரும். ஸோ பெரிமீட்டர்னா என்ன, ஏரியா என்ன, அப்புறம் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, அப்புறம் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா, இந்த மாதிரி நிறையா இருக்கும், சர்க்கம்ஃபரன்ஸு. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாமே நம்ம வந்து மென்சுரேஷன் டாப்பிக்கில் படிச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போதைக்கு வந்து நமக்கு வந்து இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ போன ப்ராப்ளம், அந்த முன்னாடி ப்ராப்ளம்னு அந்த டிஎஸ்ஏ சிஎஸ்ஏ எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு சிலது மட்டும் இது கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா, அது மாதிரி சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிளோட சைட்ஸ் கொடுத்தாச்சு, பெரிமீட்டர் என்னன்னு கொடுத்தாச்சு. ஸோ ட்ரையாங்கிள் வந்து ஏபிசின்னு இருக்கும். ஸோ A+B+C தான் வந்து ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர். ஸோ இது வந்து இந்த ஃபார்மேட் ஃப்ராக்ஷனல் ஃபார்மேட்டில் இருக்குது. முதல்ல வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் மாற்றுங்க. ஓகே, இதுக்கு எல்சிஎம் வந்து என்ன வரும், 24 வருமா? ஆமாம், 3 காப்பி காமனாக இருக்கிறது 24. ஸோ டிவைடட் பை 24னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து என்னது 8 3 24. ஸோ 8:2. இது வந்து 6:2. இது வந்து 3. ஸோ 8:6:3ங்கிற மாதிரி வரும். 24 24 24 கேன்சல் ஆகிடும். ஸோ இதான் வந்து ரேஷியோ. அப்போ 8x 6x 3x. ஸோ இது மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 102ன்னு போடுவோங்க. 102ல் எக்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸ்மாலஸ்ட் லென்த் என்ன அப்படின்றது நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸ்மாலஸ்ட்டுங்கிறது இதுதான் நினைக்கிறேன், 3xன்னு தான் நினைக்கிறேன். ஸோ 3x வில் பி ஸ்மாலஸ்ட். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் 8 6. ஸோ 24 24 24 கேன்சல் ஆயிரும். ஸோ ரேஷியோ நமக்கு கிடச்சிச்சு. ஸோ 8x 6x 3xன்னு வச்சுக்கிறோம். அது பெரிமீட்டர் A+B+C தான் வந்து பெரிமீட்டர் ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஸோ இது பண்ணால் 102ன்னு கொடுத்துட்டான். ஸோ 17x. ஸோ x = 6. ஸோ நம்மக்கிட்ட வந்து ஸ்மாலஸ்ட் இது கேட்டிருக்கான், சைடுன்னு கேட்டிருக்கான். ஸோ 3x which is 3 × 6 which is 18. 54 வந்து 2, 144ல் 2. ஓகேவா, 18. The areas of two spheres are in the ratio 1:9, the ratio of their volumes. ஓகேவா, இதுவும் மென்சுரேஷன் டாபிக் தெரியணும். ஓகே, ஏரியா ஆஃப் அ ஸ்பியர் வந்து என்னது 4πr². ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, 2 ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ 4πr² r1², இது 4πr2². ஓகேவா, ஸோ 4π கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 4π கேன்சல் ஆயிரும். ஸோ r1/r2². ஒரே செகண்டு, அதில் நிறைய வருது. ஓகே, r1² is equal to 1, r1²/r2² is equal to 1/9. ஸோ r1/r2 is equal to 1/3. கரெக்டாக, இதுக்கு ரூட் எடுத்திருக்கேன். ஓகே, ஸ்கொயர் ரூட் எடுத்திருக்கேன். ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் வந்து 4/3 πr³ தான் வந்து கியூபிக் யூனிட்ஸ். என்னது வால்யூம் ஆஃப் ஸ்பியரோட ஃபார்முலா. ஸோ 4/3 × 4/3 கேன்சல் ஆகிடும். இப்போ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் 1, அது ரேஷியோ தானே கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் r1/r2², 4/3 r1²/4/3 r2². இந்த 4/3 π 4/3 π கேன்சல் ஆகிடும். ஸோ r1/r2 நமக்கு தெரியும். ஸோ அதோட க்யூப் தான். ஸோ r1/r2 நமக்கு தெரியும் 1/3ன்னு. ஸோ 1/3 the whole cube னா 1/27. 3 × 3 × 3 which is 27. ஸோ 1:27 டிக் பண்ணிடுங்க. அடுத்து, காஸ்ட் ஆஃப் மேக்கிங் அன் ஆர்டிக்கல் இஸ் டிவைடட் பிட்வீன் மெட்டீரியல்ஸ். ஓகே, ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. ஒரு ஆர்டிக்கலை வந்து செய்கிறாங்க. அந்த செய்கிற ஆர்டிக்கலோட காஸ்ட்டை வந்து டிவைட் பண்ணுறாங்க. மெட்டீரியல்ஸ் தனியாக, லேபர் தனியாக, ஓவர் ஹெட்ஸ் தனியாக டிவைட் பண்ணி ஒரு ரேஷியோ கொடுக்குறாங்க. இந்த மெட்டீரியலோட காஸ்ட் வந்து 55.20. ஆர்டிக்கலோட காஸ்ட் என்ன அப்படின்றது கேட்குறாங்க. சரியா, நம்ம வந்து மெட்டீரியல் காஸ்ட்டு 3xன்னு வச்சுக்கலாம், லேபர் காஸ்ட்டு 5xன்னு வச்சுக்கலாம், 8x வந்து ஓவர் ஹெட் காஸ்ட்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து மெட்டீரியல் காஸ்ட் கொடுத்தா 3x = 55.20. ஸோ எக்ஸை வந்து கண்டுபிடிங்க. ஸோ அதை வச்சு நமக்கு வந்து ஆர்டிக்கல் காஸ்ட் வந்து என்னது, டோட்டல் 3x + 5x + 8x. ஸோ அதான் மொத்த ஆர்டிக்கலோட காஸ்ட்டு.
ஸோ போட்டிங்கன்னா என்ன வரும் 8 16xன்னு வரும் சரியா. எக்ஸை கண்டுபிடிச்சி இன்ட்டு போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும் ஓகேவா. நான் இண்டிவிஜுவலாக கண்டுபிடிச்சிருப்பேன். ஸோ 16xன்னு போட்டிங்கன்னா கூட ஆன்சர் வந்துடும் ஓகேவா. ஸோ எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன் 18.40 நான் இண்டிவிஜுவலாக கண்டுபிடிச்சி ஆட் பண்ணியிருப்பேன். இதை ஆட் பண்ணிவிட்டு இது வந்து என்னது 16xன்னு போட்டு 16 இன்ட்டு என்னது எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சா 18.40 போட்டிங்கன்னா கூட ஆன்சர் வந்து 294.40 தான் வரும் ஓகேவா. ஸோ அதுதான் அடுத்து இங்கே 294.40 ஓகேவா. 57 இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இன் 3 classes கொடுத்துட்டு 3 கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொடுத்தாச்சு. 40 ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஈச் கிளாஸ்லையும் இன்க்ரீஸ் பண்ணுறோம். இது 2x 4x 7x தான் ஸ்டூடெண்ட்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ 40 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ 2x + 4x 4x ப்ளஸ் ஈச் கிளாஸில் சொல்லியாச்சு. ஸோ 4x + 40 ஸோ 2x + 40 4x + 40 7x + 40 ஓகேவா. ரேஷியோ வந்து சேஞ்சஸ் டு 3:5:8 டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி இதுதான் வந்து ரேஷியோ, இது இந்த ரேஷியோவில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதுக்கு வந்து என்னது 2 மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ 2 மட்டும் எடுத்துகிட்டு எக்ஸை கண்டுபிடிங்க, எக்ஸ் வேல்யூவை கண்டுபிடிங்க. எந்த 2 வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த 2 எடுத்துக்கலாம், இந்த 2 எடுத்துக்கலாம், இல்லை இதுவும் எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ இதை எடுத்துகிட்டு எக்ஸை மட்டும் கண்டுபிடிங்க. எக்ஸை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு டோட்டல் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 2x 4x 7x ஓகேவா. அதுவும் என்ன கேட்டிருக்காங்க பிஃபோர் த இன்க்ரீஸ் இந்த 40 இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிறது. ஸோ பிஃபோர் த இன்க்ரீஸ் இதுதான். ஸோ இதோட டோட்டல் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 80 + 160 + 280 which is 240 + 280 that is 520 ஓகேவா. டிக் பண்ணியிருக்கேன். அடுத்து the income of A and B are in the ratio 3:4. எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்து 5:7. ஈச் சேவ்ஸ் B's இன்கம் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ இதுவும் நம்ம அப்போவே ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லையா, அதோட சிமிலர் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஸோ இன்கம்மு எக்ஸ்பெண்டிச்சரு கொடுத்தாச்சு. ஸோ ஈச் சேவ்ஸ் 2000 அப்படின்ட்டு ஈச் சேவ்ஸ் 1000 கொடுத்தாச்சு. ஸோ இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் = சேவிங்ஸு கரெக்டாக. ஸோ 3x - 5x = 1000 4x மைனஸ் ஓகே. நம்ம வந்து 2 இன்கம் வந்து இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்காங்க ஓகேவா. A and B தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இன்கம் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஸோ எக்ஸ்பெண்டிச்சரை வந்து ஒய்ன்றது மாதிரி வச்சுக்கிறோம் ஓகேவா. ஸோ இங்கே 3x - 5y = ஏன்னா இன்கம் மைனஸ் சேவிங்ஸ், இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் தானே, அதாவது வரவு ப்ளஸ் செலவு தானே நம்ம சேமிக்க போகிறோம். ஸோ இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் 3x - 5y = 1000. ஏன்னா 2 பேருமே 1000 தான் சேவ் பண்ணுறாங்க. அதே மாதிரி 4x - 7y = 1000. ஸோ இது ஈக்குவேஷனை ஃபார்முலேட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதை வந்து சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கு y கிடைக்கும், எக்ஸ் தனியாக கிடைக்கும். சால்வ் பண்ணியிருப்ப பார்த்துக்கோங்க ஓகேவா. ஸோ இது இன்ட்டு 4ன்னு போட்டு இந்த எலிமினேஷன் மெத்தட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு சால்வ் பண்ணியிருப்பேன். ஸோ 4x ஸோ இது இன்ட்டு 4ன்னு போட்டோன்னா 12x - 20y 4 = 4000 அப்படின்னு வருமா. இது இண்டிவிஜுவலாக 444ன்னு மல்டிப்ளை பண்ணுங்கள். இதை வந்து இண்டிவிஜுவலாக 333 மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ தட் இது 12x வந்துருமா. ஸோ 12x - 12x கேன்சல் ஆயிரும். ஸோ இதை நம்ம வந்து இது வச்சோன்னா y = 1000. ஸோ சைனை சேஞ்ச் பண்ணுங்கள். x = 2000 கிடைக்கும் ஓகேவா. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, பியோட இன்கம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ பியோட இன்கம் என்ன 4x-ஆ, இது ஏவோட இன்கம், இது பியோட இன்கம். இது வந்து ஏவோட எக்ஸ்பெண்டிச்சர், இது பியோட எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ பியோட இன்கம் என்ன 4 × 2000 which is 4 × x that is 4 × 2000 4x 4 × 2000 which is 8000 ஓகேவா. அடுத்து the speed of 3 cars are in the ratio. ஓகே ஸ்பீட் கொடுத்தாச்சு. ரேஷியோ பிட்வீன் டைம் டேக்கன்ஸ் சேம் டிஸ்டன்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லாத்துக்குமே சேம் டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸை வந்து நம்ம வந்து ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஸ்பீட் கொடுத்துட்டாங்க. ஸோ டிஎஸ்டி ஸோ டிஸ்டன்ஸ் = ஸ்பீட் பை டைமு. இங்கே வந்து டைம் டேக்கன் தான் ரேஷியோ ஆஃப் டைம் டேக்கன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ டைம் = டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து எல்லாத்துக்கும் ஒய், டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து நான் ஒய்ன்னு வச்சுக்கிறேன் ஓகேவா. ஸோ ஸ்பீடு வந்து கொடுத்தாச்சு. ஸோ அதை வந்து குவான்டிட்டி ஃபார்ம் டேர்ம்ஸில் வந்து 3x 4x 5x நான் இது பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் ஃபார்மேட்டு. ஸோ time = distance by speed. ஸோ y/3x y/4x y/5x. ஸோ அதோட ரேஷியோ வந்து நமக்கு கிடச்சிருமா. ஸோ y/x 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 கேன்சல் ஆயிரும். ஸோ 1/3 1/4 1/5 ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன்னா. ஸோ இது காமனான எல்சிஎம் என்ன 60. ஸோ
60 வச்சு எழுதியிருப்பேன். ஸோ என்னது 20 20 இன்ட்டு 3 தான் 60, 20 இன்ட்டு 3 தான் 60. ஸோ அதனால் இங்கே 20. ஸோ இங்கே வந்து 15 இன்ட்டு 4 தான் 60. ஸோ அதனால் மேலே 15. ஸோ இந்த 60 கேன்சல் ஆகும். 20:15:12. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ரேஷியோ ஆஃப் த ஃபாதர்ஸ் ஏஜ் டு சன்ஸ் ஏஜ் வந்து 5:3 கொடுத்துட்டாங்க. ப்ராடக்ட் ஆஃப் தியர் ஏஜஸ் கொடுத்தாச்சு. ரேஷியோ ஆஃப் ஃபாதர்ஸ் ஏஜ் ஆஃப்டர் 10 years வில் பி அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரேஷியோ ஆஃப் ஃபாதர்ஸ் ஏஜ் F/S வந்து கொடுத்தாச்சு. நம்ம அதை எக்ஸ் ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஸோ x/y இஸ் ஈக்குவல் டு இங்கிறாது இது கொடுத்துட்டாங்களா? ஃபாதர் இஸ் டு சன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதை குவான்டிட்டி ஃபார்மேட்டில் நம்ம வச்சுக்கலாம். 5x 3x அதோட ப்ராடக்ட் வந்து கொடுத்தாச்சு. ப்ராடக்ட்னு சொல்லியிருக்காங்க. ப்ராடக்ட் ஆஃப் தியர் ஏஜஸ் வந்து என்னது 514 சொல்லிட்டாங்க, ரைட்? ஸோ 15 ஸ்கொயர்டு நான் இதை மட்டும் வச்சுக்கேன். ஸோ 15 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் 540, இல்லாட்டி 5x இன்ட்டு 3x இஸ் ஈக்குவல் டு 540. ஓகேவா? ஸோ 1 5s are 5, 8 5s are 40, 3 3s are 9, 6 3s are 18. ஓகேவா? ஸோ x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 36, which is x is equal to 6. என்ன கேட்டிருக்காங்க? ரேஷியோ ஆஃப் ஃபாதர்ஸ் ஏஜ் ஆஃப்டர் 10 years. ஸோ ஃபாதர்ஸ் ஏஜ் முதல்ல கண்டுபிடிங்க. எக்ஸ் வந்து 6ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஃபாதர்ஸ் ஏஜ் வந்து 5 × 6 30. 10 இயர்ஸ்க்கு அப்புறம்னா 30 + 10 which is 40. ஓகே ஓகே. ஸோ யா 60th ப்ராப்ளம் தானே? ஓகே. ஸோ ஐ திங்க் இதோட இந்த டாப்பிக்கை முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். சாரி 10 இந்த 60 ப்ராப்ளம்ஸ் முடிச்சிருக்கோம். இன்னும் 40 ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதில் அடுத்த 10 ப்ராப்ளம்ஸ் நான் முடிச்சிடறேன். ஓகேவா? ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.